செகண்ட் ரன்னர் அப்பா வந்த ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீசனில் செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்க விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்த வந்து அமைச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கண்டெஸ்டன்ஸ் வந்து எல்லாருமே வந்து நார்மல் மோடுக்கு வராங்க. ஸோ அதில் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேளதாளங்கள் வச்சு அவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ரோட்டில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி பெரிய பெரிய மாலைகள்லாம் வந்து போட்டு மகுடம் சூட்டி அவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல மக்கள் பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்து ஃபேமிலி எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வெல்கம் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது. ஆக்டர் பிரேம்குமார் அவரோட ஃபேமிலி தான் போல். ஸோ அவர் என்ன முறைன்னு தெரியல. பட் வந்து நிறையா அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருந்திருப்பார் போல். அந்த ஒரு ஃபோட்டோஸும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 1ஓட ரன்னர் அப்பான ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் நோட் வந்து அவருக்கு வந்து ஒரு பொக்கே மாதிரி வந்து அனுப்பிச்சு அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ விக்ரம் கங்க்ராச்சுலேஷன். ஸோ செகண்ட் ரன்னர் அப்பா வந்ததுக்கு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1ல் வந்து செகண்ட் ரன்னர் அப்பா தான் வந்து வந்திருப்பார். ஸோ அது ஒரு கோஇன்சிடென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே அமைஞ்சிருக்கு. ஸோ 2ஆம் இடத்த பிடிச்சதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த வீட்டில் உங்களோட பயணம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும், ரொம்ப உண்மைத்தன்மையாகவும், ரொம்ப மன உறுதியையும் காட்டியது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து நீங்கள் இன்னும் வெற்றி பெறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த இடத்துல வந்து கங்க்ராட்ஸ் பண்ணி அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது எல்லா மூமெண்ட் தான் விக்கல்ஸ் விக்ரம்க்கு ஒரு பயங்கரமான ஒரு கிடைத்த ஒரு வரவேற்பு. ஸோ அவர் உண்மையிலேயே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஷோக்கு நிறையா இருந்தது. ஸோ நிறையா எஃபோர்ட் போட்டிருக்காரு. டே 1லேருந்து கடைசி நாள் வரையும் அவரோட எஃபோர்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ செகண்ட் ரன்னரப்பாக வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்போக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.